இந்தியாவிலேயே அதிவேகமாக மீன் ஓடுறது காசிமேடு செல்வம். கூகுள் போட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியுது, நான் தான் ஃபர்ஸ்ட் வரேன். 10 வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சேன். எவ்வளோ பணம் சம்பாரிச்சேன்? ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்ச காசு கணக்கே கிடையாது. 10 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். ஒரு நாளைக்கு 4 படம் தான் தேட்டரில் ஓடும். அந்த 4 படத்தையும் நான் தேட்டரில் பார்ப்பேன், குடிச்சிக்கிட்டே பார்ப்பேன். என்ன நாளைக்கு வேணும்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். நாளைக்கு வேணும்னா சம்பாரிச்சு வேண்டியதான். நம்மகிட்ட தான் தொழிலுக்கு ஸ்பீடு, நம்மளாச்சிக்கு ஸ்பீடுலாம் கிடையாது. அந்த 5 மணி நேரத்தில் சம்பாதிக்க காசை இன்னைக்கு பணக்கு பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்குதான் அந்த வருமானம். 40 இடத்துல பொண்ணு பார்த்தேன் பாண்டிச்சேரியில். அப்படி என்னன்னு கேட்டால் மீன் ஓடுறான். மீன் ஓடுறோன்னா வருமானம் என்ன தெரியும். அப்போவே 5வது படிக்கும்போதே நான் காசு பார்த்தேன். எங்கள் அப்பா சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு கூட தூக்கணும். காசிமேட்டில் மீன் போட்டிலேருந்து மீன் வரும். அந்த மீனை ஒரு கூடையில் கொட்டி அந்த கூடையை தலையில் தூக்கி வச்சுட்டு போய் அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம கொட்டணும் அந்த மீனை. அப்போ ₹1 கூலி. ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ₹30, ₹1, ₹1.5 கூலி. அப்போதுலேருந்து வேலை செஞ்சு வரேன். ஆனால் மீன் வெட்டுறது எனக்கு அப்போதுலேருந்தே பழக்கம், 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பழக்கம். ஆனால் அந்த மீடியா இப்போ ஜஸ்ட்டு 2 வருஷமாக தான் எனக்கு இன்றைக்கி காசிமேடு செல்வன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதிவேகமாக மீன் வெட்டுறது, இந்தியாவிலேயே அதிவேகமாக மீன் வெட்டுறது காசிமேடு செல்வம். அது நானுக்கே பார்க்காம நான் இப்போ யூடியூப்பில் போட்டு கூகுள் போட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியுது, நான் தான் ஃபஸ்ட்டு வரேன். அப்போ அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகிருக்குது. இப்போ ஜஸ்ட் 2 வருஷம் தான் குடிக்கல. இந்த 2 வருஷம் குடிக்காத போது தான் இந்த காசிமேடு செல்வம் யாருன்னு இங்கே உலகத்துக்கே தெரியுது. வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நம்மளை பார்க்க வராங்க. நீ காசிமேடு செல்வம்னா அவ்வளோ ஃபேமஸ். என்ன தேடிட்டு ஒரு நாள் தவறாமல் காசிமேட்டுக்கு வந்துட்டு பார்க்காம போகிறதே கிடையாது. உங்களை தேட தான் பாம்பேலேருந்து வந்தேன், உங்களை தேடி தான் அங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்துன்னு நிறைய பேர். இன்றைக்கி சண்டே வேணால் சுத்தமாக சொல்ல தேவையில்ல, அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வேலை செய்கிற ஆள் ரொம்ப ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஏன் அந்த 5 மணி to 10 மணி வேலை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் செய்கிற வேலையை அந்த 5 மணி நேரத்தில் டயர்ட் ஆகிடும். ஆமாம், மிஷினுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த வீடியோவை ஓட்டி போடுறீங்களான்னு கேட்பாங்க. ஓட்டி போடுறதுலாம் கிடையாது. வீடியோவை லைவாக எடுத்து லைவாக போடுறாங்க. நம்ம எடிட்டிங் பண்ணுறதே பாதி பேர் எடிட்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வீடியோஸை எடிட்டிங் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி டைரெக்டாக எடுத்து போடுறது தான். அந்த மாதிரி எடுத்து போடுறங்க. இப்போ கூட எனக்கு அந்த வீடியோ போடுற எண்ணெல்லாம் கிடையாது. வீடியோஸ் யூடியூப் என்னன்னே நமக்கு அதை பற்றி தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளியிலேருந்து வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து வீடியோ எடுத்து டெவலப் பண்ணோடனே நம்ம காசிமேடு உள்ள நம்ம ஏரியாக்குள்ளே இருக்க பசங்க அவங்க ஏரியா ஆல்ரெடி போட்டுருந்துருக்காங்க. இதை பற்றி நமக்கு தெரியாது. இது என்னன்னு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து ஏன்னா நீ என்ன அவங்களெல்லாம் எடுக்க விடுற, நீ போடணா, நீயே போட வந்தண்ணா அப்படின்னா, இதை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா அவங்களாம் ஆல்ரெடி வெளியாடலாம் அமிச்சிட்டாங்க. வெளியில் நீங்கள் போங்க, நாங்களே எடுத்துகிட்டு சொல்லி நம்ம ஆளுங்களே காசிமேடு. இன்னைக்கு என்னை சுற்றி 20 கேமரா 20 சேனல்களுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னை சுற்றி தினமும் இன்றைக்கி கூட நடந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். 20 இந்த கேமரா ஃபுல்லாக என்ன பார்க்குது, நான் ஒரு கேமரா கொடுத்து இந்த ஃபோட்டோ அப்படின்னா 20 கேமராவில் 2 மொபைல் ஒரு ஆள் கையில் வேலை செய்ய விடல. அந்த அளவுக்கு நாம் ஒன்றும் இல்லை, நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்மளே ஒரு ஆளாக்கி விட்டு நிற்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கேட்கறது கிடையாது. இப்போ வரைக்கும் மட்டும் எப்பவுமே கேட்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம்.